கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. கடவுளுடைய ஒரு சில திட்டங்கள் அதை மனிதர் வழியாய் செயல்படுத்துகின்ற அருமை, அழகு மிகவும் அற்புதமானது. தன் மகன் இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார் என்பதை தெளிவாக திட்டம் தீட்டிய கடவுள் காபிரியேல் அதிதூதர் வழியாய் அன்னை மரிக்கு தன் செய்தியை சொன்ன பிறகு இந்த மகன் இந்த உலகத்தில் புறப்படுவதற்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறார் ஆண்டவர். அந்த தூதன் வெறுமனே தெளிவான மனிதராய் இருக்க வேண்டும். எலியாவின் குணங்களை பெற்றிருக்க வேண்டும். எலியாவினுடைய வேகத்தை பெற்றிருக்க வேண்டும். யாவே கடவுளின் பிரசித்தி பெற்ற ஒரு இறைவாக்கினர் எலியா. அந்த யாவே கடவுளின் பிரசித்தி பெற்ற அந்த இறைவாக்கினர் மெசியா வருவதற்கு முன்பாய் வருவார் என்பது அவர்களுடைய எண்ணம், நம்பிக்கை. திருமுழுக்கு யோவான் வழியாய் கடவுள் அதை சரி செய்கிறார். அவர் வருகிறார். அந்த வருகின்ற நிகழ்வை தான் இன்று நாம் படிக்க கேட்கிறோம். சக்கரியா ஆலயத்தில் தூபம் காட்ட செல்கிறார். ஆரோனுடைய குலத்தவராய் எலிசபெத் நிற்கிறார். இவர்களுக்கு குழந்தை ஒன்று கிடைக்கிறது. சாதாரண மனிதன், கடவுளின் தூதர் வந்து உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னபோது மனிதனுக்குரிய இயல்பையும் மனிதனுக்குரிய உடல் வாகையும் உடல் வலிமையினுடைய இயல்பையும் அவர்களிடம் பேசுகிறார். உலக உயிர்களையும் உயிர்களுடைய சக்தியையும் சக்தியினுடைய காலங்களையும் உயிர்களின் காலங்களையும் ஆண்டு அறிகின்ற கடவுளின் தூதன் வந்து பேசுகின்ற போது அவரோடு மனிதனுடைய எளிமைத்தன்மையை பேசுகிறார் சக்கரியா. கடவுள் தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்ப போகிறார் என்ற காலம் வந்துவிட்டது என்பதை அவர் அறியாதிருக்கிறார். இந்த கடவுளின் திருமகன் இதோ அருகில் இருக்கிறார் என்பதை அறியாமல் விட்டுவிட்டார். எனவே கடவுளின் தூதரிடம் வாக்குவாதம் செய்கிறார். வாக்குவாதம் செய்ததனால் கடவுள் அவருக்கு அடையாளம் ஒன்றை தருகிறார். யோவான் பிறக்கின்ற வரையில் அவர் ஊமையாக இருப்பார். அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற போது, ஆண்டவரின் திருமுனவரை அர்ப்பணிக்கின்ற போது யோவான் என்ற பெயரை சொல்லுவதற்கு அவருடைய வாய் திறக்கிறது. கடவுள் சொன்ன வாக்கு, கடவுள் சொன்ன பெயர், அந்த பெயரை சொல்ல அவருடைய வாய் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களுக்காக மனிதர்களை அவ்வளவு அழகாக தயாரிக்கிறார். தன் திட்டங்களை செயல்படுத்த இன்றும் என்றென்றும் மனிதர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பது உண்மை. பல நேரங்களில் காத்திருந்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் அருள் வருகிறது.
கடவுளின் மகன் வருகிறார், மீட்பு வருகிறது. நம்மையும் என்று கடவுள் இதற்காக தயாரிக்கிறார். அவருடைய அதிசயங்களுக்காக தயாரிக்கிறார், அவருடைய அற்புதங்களுக்காக தயாரிக்கிறார். கடவுளின் திருமுகத்தை காண இந்த கிறிஸ்துமஸ் சமயங்களிலே நம்மையே நாம் தயாரிக்க அழைக்கப்படுகிறோம். நம் அருகில் வந்து வானத்தூதன் வந்து கடவுளின் திருமுகத்தை நீர் காணப்போகிறீர் என்று சொல்லுகின்ற போது நாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. கடவுள் உன் அருகில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார் என்று சொல்லுகின்ற போது கடவுள் நம்மை எதற்கெல்லாம் பயன்படுத்த தயாராக இருக்கிறாரோ அவற்றுக்கெல்லாம் பயன்படுத்த நம்மையே கையளிப்போம், அவரோடு ஒத்துழைப்போம். ஒத்துழைக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் பிறக்கும். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை எம்மை போற்றுகிறோம். எங்களுடைய எளிய கரங்களால் அதிசயங்கள் செய்கிறீர் ஆண்டவரே. எங்கள் எளிய ஒத்துழைப்பினால் வல்ல செயல்களை செய்கிறீர் ஆண்டவரே. சாம்பலுக்கும் தூசுக்கும் சமமான நாங்கள் காலையில் முளைத்து மாலையில் அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு ஒப்பானவர்கள். காலையில் மலர்ந்து மாலையில் அடிக்கின்ற காற்றில் ஓடிப்போகின்ற காட்டு மலர் செடிகளைப் போன்றவர்கள். இருப்பினும் எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்புக்காக நீர் காத்திருக்கிறீர். உமது திட்டத்தை நிறைவேற்ற எங்கள் ஒத்துழைப்புக்காக காத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உம்மை போற்றுகிறோம். எளிய சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் மண்பாண்டம், எளிய மண்பாண்டம், ஈரம் நிறைந்த மண்பாண்டம், உம்முடைய விருப்பப்படி நீர் எந்த விதமான அழகான மண்பாத்திரமாக உருவாக்க நினைக்கிறீரோ அப்படி எங்களை உருமாற்றும் ஆண்டவரே. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.